नारायणा अखिलगुरुभगवन् नमस्ते। सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा। ஸ்ரீமன்னாராயணீயம் 88வது தசகம் சந்தான கோபால சரித்திரம். மெய்ப்பொருள் அறிவோம். குருவாயூரப்பா முன்பு தனது குருவான சாந்தீபனி முனிவரின் இறந்த புத்திரனை உயிருடன் அழைத்து வந்து குரு தட்சணையாக அளித்ததை செவியுற்ற தேவகி பிறந்ததும் கம்சனால் கொல்லப்பட்ட தனது 6 குழந்தைகளையும் காண விரும்பி பகவானிடம் கூற, பகவான் தாயின் சொல்லை கேட்டு சுதலலோகம் செல்ல அங்கு மகாபலி சக்கரவர்த்தியினால் பூசனை செய்யப்பட்டாராம். அதன்பின் முன்பு பிரம்மதேவரின் சாபத்தால் இரண்யகசுபுவின் பிள்ளைகளாக பிறந்த மரீசியின் புத்திரர்கள் பின்பு வசுதேவருக்கு பிள்ளைகளாக தோன்ற அவர்களை கம்சன் கொன்றான். பகவான் அவர்களை திரும்ப அழைத்து வந்து தேவகிக்கு காட்டிவிட்டு அவர்களது உலகத்திற்கே, அதாவது ஸ்வர்க்கத்திற்கே திருப்பி அனுப்பிவிட்டார். சிறந்த பக்தி கொண்ட சுருததேவன் என்ற பெயர் கொண்ட அந்தன சிரேஷ்டருக்கும் பகுலாசுவன் என்ற அரசனுக்கும் ஒரே சமயத்தில் அருள் புரிய விரும்பிய பகவான் ஒரு சமயம் தபோதனர்கள் சூழ மிதிலைக்கு சென்றார். பகவான் 2 துருவுருவங்கள் தாங்கி அவ்விருவர்கள் வீட்டிற்கும் ஒரே சமயத்தில் சென்றாராம். சுருததேவன் வீட்டிற்கும் பகலாசுவன் என்ற அரசனின் வீட்டிற்கும் ஒரே சமயத்தில் பகவான் சென்றாராம். ஒருவன் அந்த அரசனான பகலாசுவன் மிகுந்த செல்வத்தினால் வைபவத்துடன் பகவானை ஆராதித்தான். மற்றொருவனோ, அதாவது சுருததேவன் என்ற பெயர் கொண்ட அந்தன சிரேஷ்டியோ அன்றன்று பெறப்பட்ட பழம், அன்னம் முதலியவற்றால் பகவானை ஆராதித்தான். ஆனால் பகவான் குருவாயூரப்பனோ இருவருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் தரிசனம் அளித்தாராம். இருவருக்கும் முக்தியையும் அளித்தாராம். ஒரு சமயம் துவாரகையில் ஓர் அந்தணருக்கு பிறந்த குழந்தைகள் பிறந்த உடனேயே இறந்து விடுகின்றன. அவருடைய புலம்பல்களையும் துளியும் கணிசியாமல் விதியை முன்வியை பயன்களை யார்தான் தடுத்து நிறுத்த முடியும் என்று கூறி அனைத்து உலகங்களையும் காப்பவராயினும் பகவான் சற்றே பொறுத்திருந்தார் அல்லவா? அவ்வாறு பகவான் பொறுத்திருந்தது அர்ஜுனனுடைய செருக்கை அடக்கவும், பகவானும் மனிதன்தானே என்ற எண்ணத்தால் குறுகி இருந்த அவன் புத்தியை திருத்தி உயர்ந்து விளங்கும் வைகுண்ட லோகத்தை தரிசனம் செய்வித்து பகவான் சாட்சாத் பரமாத்மாவே என்ற உண்மை உணர்வை அடையச் செய்யவும் தான் என்று நினைக்கிறார் நம் நாராயண பட்டத்ரி. அந்த அந்தணருடைய 8 பிள்ளைகளும் பிறந்ததும் இறந்தார்கள். பகவான் இதை கவனிக்காமல் இருப்பதால் தான் இவ்வாறு நடக்கிறது, அந்தோ பரிதாபம் என்று மக்கள் வெளிப்படையாகவே பகவானை தூற்றத் தொடங்கினார்கள். இவ்வாறு இருக்கையில் அர்ஜுனன் துவாரகைக்கு வந்தடைந்தான். நட்பு முறையால் அங்கு வந்து தங்கிய அர்ஜுனன் 9வது குழந்தையும் இறந்து அந்தணன் புலம்புவது கேட்டு, இனி பிறக்கப் போகும் குழந்தை இறந்தால் அதை திரும்ப மீட்டு வருவேன், இல்லையேல் எரியிற் புகுவேன் என்று சபதம் செய்தான் அர்ஜுனன். தன்னை அண்டியவர்களையெல்லாம் காப்பவன் என்று செருக்குற்ற அர்ஜுனன் பகவானிடம் கேட்காமலேயே அடுத்த பேறு காலத்தில் அந்த அந்தணன் வீட்டிற்கு சென்று பானங்களாலும் உயர்ந்த அஸ்திரங்களாலும் பிரசவ அறையை மறைத்து விட்டானாம். அதாவது யாரும் உட்புகாதவாறு அரண் அமைத்தானாம். இருந்தும் குழந்தை பிறந்தவுடன் திடீரென்று மறைந்து போகவே யமன், இந்திரன் மற்றும் சிறந்த தேவர்களுடைய உலகிற்கெல்லாம் தனது யோக வித்தையால் சென்று தேடியும் அர்ஜுனன் எவ்வளவு முயற்சி பண்ணியும் பயனற்று போகவே சொன்ன வாக்கை காப்பதற்காக அர்ஜுனன் எரியிற் புக முற்பட்டான். அப்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா
புன்னகை பூத்த வண்ணம் அர்ஜுனனை தடுத்தாராம். பின்பு அர்ஜுனனுடன் பகவான் வேகமாகச் செல்கின்ற தேரிலே அமர்ந்து கொண்டு மேற்கு நோக்கி சென்று லோகலோக மலையை கடந்து அதற்கப்பால் இருந்த காரிருளை தனது சுதர்சன சக்கரத்தின் ஒளியால் போக்கி அந்த ஒளி தாங்காது துன்புற்று கண்களை மூடிக்கொண்ட அர்ஜுனனிடம் இதோ பார், இதோ பார் என்று கூறி காரண ஜலத்திற்கிடையிலே ராஜச தாமச குணங்களின் தொடர்பற்ற இவ்வாறு என்று வர்ணிக்க முடியாதபடி விளங்கும் பகவானது இருப்பிடமான ஸ்ரீ வைகுண்டத்தை அர்ஜுனனுக்கு காண்பித்தார். என்னே அற்புதமான தரிசனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வைகுண்ட லோகத்திலே ஆதிசேஷ தல்பத்திலே ஆதிசேஷனின் படுக்கையிலே திவ்யமான ஆபரணங்களாலும் ஆயுதங்களாலும் நன்கு அலங்கரிக்கப் பெற்று மஞ்சள் பட்டாடையுடுத்து புதிய நீருண்ட மேகம் போல் ஷியாமல நிறமான அழகிய திருமேனியுடன் மும்மூர்த்திகட்கும் ஒப்பற்ற தலைவனாய் வேதங்களின் உட்பொருளாய் மங்கள திருமேனியாய் விளங்கும் பகவானையே, பரமாத்மாவாகிய பகவானே பிரிய நண்பனான அர்ஜுனனுடன் வணங்கினார். நீங்கள் இருவரும் நானேதான். ஒப்பற்ற தனி தூய்மையான சத்துவகுண ரூபத்தில் ஈஸ்வரத்தன்மை நன்கு விளங்குகிறது. மற்றொன்றில் அத்தன்மை மறைந்துள்ளது. ஜீவாத்மாவாகவும் பரமாத்மாவாகவும் விளங்கும் தங்கள் இருவரையும் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே நான் அந்தணரின் குழந்தைகளை கவர்ந்து வந்தேன். அக்குழந்தைகளை விரைவில் அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறி அவர் அளித்த அக்குழந்தைகளை பெற்றுக்கொண்டு அர்ஜுனனால் புகழப்பட்டு அக்குழந்தைகளை பகவான் குருவாயூரப்பர் அந்தணரிடம் அளித்தார். இவ்வாறு பற்பல திருவிளையாடல்களை உலகை மகிழ்வித்த அப்பனே, என் குருவாயூர் அப்பனே, விஷ்ணு குலத்தை பெருமையுறச் செய்தீர்கள். பற்பல யாகங்களை செய்தீர்கள். ஒப்பற்ற பற்பல விளையாட்டுகளால் மான்விழி படைத்த இடைப்பெண்களை எல்லாம் மகிழ்வுறச் செய்தீர்கள். இப்புவியின் பாரத்தை ஒழிப்பது என்ற காரணத்தை கைக்கொண்டு பகவானின் திருவடி தாமரைகளில் பக்தி பூண்டவர்களுக்கு முக்தியளிப்பதற்காகவே பரிபூர்ண பரபிரம்மாவாகிய பகவானே, மகாவிஷ்ணுவே, யதுகுலத்தில் மனித உரு தாங்கி மறைந்து விளங்கி வந்தீர்கள். பகவானே ஸ்ரீ குருவாயூரப்பா, உனது லீலைகளின் இன்பப் பெருக்கை சுவைத்தறிந்த நாரதர் தட்சன் சாபத்தினால் ஓரிடத்திலும் தங்காது சுற்றித் திருபவராக இருக்கிறார். நாரதர் ஏன் உலகமெல்லாம் சுற்றி கொண்டே இருக்கிறார் என்பது புரிகிறதா தோழிகளே? தட்சன் ஒரு சமயம் வழங்கிய சாபத்தினால் தான் அவர் ஓரிடத்திலும் தங்காது உலகம் முழுவதும் சுற்றி கொண்டே இருக்கிறார். பெரும்பாலும் அவர் துவாரகையில் மட்டும்தான் தங்குவார். அவ்வாறு அவர் தங்கி இருந்த போது பெரும் புண்ணியம் செய்த பகவானுடைய தந்தை வசுதேவர் அவரிடமிருந்து ஞானோபதேசம் பெற்றாராம். பக்தர்களில் முதன்மையானவரும் சிறந்த அறிவாளியுமான அந்த உத்தவரும் பகவானிடமிருந்தே உயர்ந்த தத்துவ ஞானத்தை அடைந்தார். அவர் பகவானின் உற்ற நண்பர் அல்லவா? அவரும் உலக மக்களின் நன்மைக்காகவே பகவானிட்ட கட்டளைப்படி இன்று கூட பதரிகாசிரமம் என்ற இடத்திலே உத்தவர் இன்று கூட தவம் செய்து கொண்டு இருக்கிறார் என்றால் இந்த நாராயணீய கிரந்தம் எவ்வளவு சிறப்பானது என்று நினைத்து பாருங்கள். வசுதேவருக்கு நாரதர் உபதேசித்தது நவயோகி சம்வாதம், உத்தவருக்கு பகவான் உபதேசித்தது உத்தவ கீதை. இந்த இரண்டு ஸ்ரீமத் பாகவத கருத்துக்களையும் கிடைக்கும் பொழுது வாங்கி அமிர்தத்தை பருகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். விபுவான குருவாயூரப்பா, பகவானுடைய இந்த கிருஷ்ணாவதாரம் மற்ற எல்லா அவதாரங்களை காட்டிலும் மிகவும் மேன்மை பெற்று விளங்குகிறது. ஏனெனில் இந்த அவதாரத்தில் தான் எங்கும் உள்ள மக்கள் அனைவரும் பெரும் முயற்சியின்றி எளிதான பலவித யோகங்களால் வழிகளால், அதாவது நட்பினால் பாண்டவர்களும், பயத்தினால் கம்சனும், அன்பினால் வசுதேவன் நந்தன் முதலியோரும், பகைமையால் சிசுபாலன் முதலியோரும்,
காதலால் கோபியர்களும் துன்பங்கள் அனைத்தையும் கடந்து அழிவற்ற மோட்சத்தை அடைந்தார்கள். ஏன் இந்த வரிசையிலே நம்மை கூட சேர்த்து கொள்ளலாம். நாராயண பட்டத்திரியால் ஸ்ரீமான் நாராயண கிரந்தத்தினால் நாமும் அந்த பகவானை அடைந்து அவர் அளிக்கும் மோட்சத்திற்காக காத்து கொண்டிருக்கிறோம் என்று கூட கூறலாமே. ஹே குருவாயூரப்பா, அப்படிப்பட்ட பகவானே உலகின் துன்பம் துடைத்ததற்காகவும் பக்தியின் நிறைவிற்காகவும் அருள் புரிய வேண்டும். ஸ்ரீமன் நாராயண கிரந்தத்தை தொடும் ஒவ்வொரு கையும் புண்ணியம் செய்த கைகளாக இருக்க வேண்டும். ஸ்ரீமன் நாராயண கிரந்தத்தை படிப்போரும் அதை கேட்போரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு இந்த பூவுலகிலே துன்பமில்லா வாழ்வு வாழ்ந்து இறுதியிலே அப்பன் குருவாயூரப்பனின் திருவடிகளை போய் சேர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நம் அனைவருக்கும் அகில குருவான நாராயண பட்டத்திரி இந்த அற்புதமான தசகத்தை இனிதே முடிக்கின்றார். ராதே கிருஷ்ணா.